டீலிமிட்டேஷன் பேர்ல தனது லிமிட்டை தாண்டி பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்குது. வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ, தென் மாநிலங்கள் அரசியல் வலிமையை இழப்பது மாதிரியோ நடந்தா தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. ஒவ்வொரு குடும்பமும் தெருவுக்கு வந்து போராடும்னு சொல்லியிருந்தேன். யார் நல்லது சொன்னாலும் கேட்காத ஒன்றிய பாஜக அரசு இதையும் கேட்கல. சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை ஒடுக்க பார்க்கிறாங்க. நாளைக்கு கொண்டு வரப்போகிற சட்ட திருத்தத்தால வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்குமான உறுப்பினர்கள் எண்ணிக்கை வேறுபடும். சும்மா பெயரளவுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமான வட மாநிலங்களுக்கு மிக மிக கூடுதலா தொகுதிகளை அதிகரித்து நம்ம தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமே தேவை இல்லை என்ற நிலைமையை கொண்டு வர போறாங்க. இதைத்தான் எங்களுக்கு கிடைக்கப்படும் மாபெரும் அநீதி என சொல்றோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக தென் மாநிலங்களுக்கு தண்டனை இது? தேச நலனுக்காக, தேச வளர்ச்சிக்காக நாங்க துணை நின்னா எங்களுடைய அரசியல் உரிமையை பறிப்பீங்களா? இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? பிரதமர் மோடி அவர்களே, தமிழர்களையும் தென் மாநில மக்களையும் இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்குறீங்க. டெல்லி பாஜகவுக்கு தமிழர்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தமிழ்நாட்டின் குரல் வலைய நெருக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமா கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என நான் சொன்னதை பாஜக தொடர்ந்து நிரூபிக்குது. நான் சொன்னதோட உண்மையான அர்த்தத்தை பாஜகவே உணர்த்திடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க குரல் கூட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது. அதுக்கான சதி திட்டத்தை சட்டமாகவே கொண்டு வராங்க. சதியை எப்படி சட்டமாக ஏற்க முடியும்? கருப்பு சட்டத்துக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் பொது இடங்களையும் ஏற்றுவோம். மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது. கருப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை கோரிக்கை இது. அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தமிழ்நாடே ஓங்கி ஒலிக்கட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வெல்வோம் ஒன்றாக.